எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, பட்டுக்கோட்டையில ஏன் இன்னும் கேஎஃப்சி வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா பட்டுக்கோட்டையில் எனக்கு தெரிஞ்சு நல்ல மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து கடத்தரு ரொம்ப பெருசு அண்ட் சுற்றி கிராமம் நிறையா அண்ட் தோப்புலேருந்து வர ரெவன்யூ அதிகமாக இருக்கும் அண்ட் அப்ராடில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு அவுட்லெட் ஆகுது பட்டுக்கோட்டையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும் கேஎஃப்சிக்கு அப்படிங்கிறது என்னோட தாட். ஆக்சுவலாக அது வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணலை, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு தாட் அது இருந்துட்டே இருந்துச்சு. அண்ட் நான் இப்போ கேஎஃப்சி வந்து பட்டுக்கோட்டையில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் ரைட்ஸுக்கு அண்ட் எந்த அளவுக்கு நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சும்மா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் டேரக்டாக நம்மளால கேஎஃப்சியோட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டேரக்ட் ஃப்ரான்ச்சைஸ் இல்லாமல் இப்போ தேவயானி ஃபுட்ஸ் அண்ட் இன்னும் ஏதோ ஒரு நேம் சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே நம்ம ChatGPT கிட்ட நான் கேட்கும்பொழுது ஸோ அதுலேருந்து எடுத்த இன்சைட்ஸ். அவங்க தான் வந்து மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் போல இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி அவங்க கிட்ட எடுக்க முடியாது, பட் ஏதோ லீஸ் பண்ணலாம், ரெண்ட் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த பிசினஸோட ஓவரால் இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கான ஓவரால் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கும், நம்ம எவ்வளோ இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரஃபான ஒரு இன்சைட்டையும் நான் பார்த்தேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1 கோடியிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் மட்டுமே வந்து 35 to 50 lakhs நினைக்கிறேன். ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் கிளியராக இருக்கும், மேபி தப்பாக இருக்கலாம், பட் 35 to 50 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த செட்டப் காஸ்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஒன் டைம் செட்டப் காஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 1 crore to 2 crore டிபெண்டிங் ஆன் லொக்காலிட்டியை பொறுத்து. இப்போ சென்னைனா அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், பட்டுக்கோட்டைனா கம்பேரிட்டிவ்லி இன்னும் கம்மியாக தான் ஆகும். அண்ட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இப்போ ஸ்டாஃப்ஸுக்கான சார்ஜ் அண்ட் ராயல்ட்டி, ஸோ இது எல்லாமே வந்து பர்சன்டேஜ் வைஸ் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இது எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 7 to 10% வந்து இயர்லி வந்து ரெவன்யூ மார்ஜினில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே போக, ஸோ செலவு போக, ராயல்ட்டி போக, ஸோ இது எல்லாமே போக 7 to 10% வந்து ரிட்டர்ன் எடுக்கலான்றாங்க. அண்ட் இதோட ரிட்டர்னுமே பார்க்கும்பொழுது அட்ராக்டிவ் தான் இருக்குது. ஸோ பட்டுக்கோட்டையில் யாராவது ஐடியா இருந்துச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா உங்களால் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஏன் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம தஞ்சாவூரில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 3 அவுட்லெட் வந்துடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் நம்ம கான்வென்ட் கிட்ட இருக்க கேஎஃப்சி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுவுமே நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது மாலில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் தாண்டி நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் டுவர்ட்ஸ் திருச்சி போகிற ரூட்டில், ஸோ அங்கேயும் ஒரு அவுட்லெட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒன்றாவது என்னை பொறுத்த வரைக்கும் பட்டுக்கோட்டையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்டப் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த பாசிபிலிட்டியை செக் பண்ணி பாருங்கள்.